தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 4023 வேட்பாளர்கள் களத்தில் நிற்கின்றனர். திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேக என 4 முனை போட்டி நிலவுகிறது. இந்த தேர்தலில் வெற்றி வாகை சூடுவதற்காக அனைத்து கட்சிகளும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. கோடை வெயிலையும் பொருட்படுத்தாமல் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றனர். சுமார் 20 நாட்களாக நடைபெற்று வரும் இந்த அனல் பறக்கும் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் ஓய்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் தான் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் எடப்பாடி தொகுதியிலும், தாவேக தலைவர் விஜய் சென்னை நந்தனத்திலும் பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் போட்டியிடும் காரைக்குடியில் பரப்புரையை நிறைவு செய்கிறார். இதனிடையே இன்று பிரச்சாரம் நிறைவடைந்த பின் மாலை 6 மணிக்கு மேல் தொகுதிக்கு சம்பந்தமில்லாதவர்கள் வெளியேற வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. விதிகளை மீறினால் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.